ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம 2 விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பைத்தான்ல. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ட் ஆஃப் பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அது மாதிரி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் அதுக்கு கிரியேட் பண்ணுவோம். ஆனால் அதே பைத்தானோட வெர்ஷன் வச்சு தான் எல்லா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ 3.12னா 3.12 வச்சு தான் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஆனால் தனித்தனி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கும், பைத்தான் பேக்கேஜ். பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைத்தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான பைத்தான் தேவைப்படலாம். சப்போஸ் ஒன்று 3.6 இல்லை 3.7 தேவைப்படலாம். ஏன்னா அது பழைய ப்ராஜெக்டாக இருக்கும். அதனால அந்த வெர்ஷனில் மட்டும்தான் சில லைப்ரரிஸ் ஒர்க் ஆகும். ஸோ அதனால அந்த வெர்ஷன் மட்டும் நீங்கள் பர்டிகுலராக யூஸ் பண்ணலாம். சில ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக நீங்கள் ப்ராஜெக்டாக இருக்கும். அதனால நீங்கள் லேட்டஸ்ட் பைத்தான் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால லேட்டஸ்ட் ஃபீச்சர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால பார்த்தீங்கன்னா 3.12 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி இது ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு என்வரான்மெண்ட்டு கிரியேட் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 3.12 நம்ம கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி 3.11 இன்னொரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு என்வரான்மெண்ட் சைமல்டேனியஸாக எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட லினக்ஸ் மிஷினில் என்ன பைத்தான் என்வரான்மெண்ட்னு பார்த்துக்கலாம். ஸோ பைத்தான் 3ன்னு அடிச்சிங்கன்னா 3.12 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் பைத்தான் 3ன்னு அடிச்சனாலும் 3.12 தான் இருக்குது. ஸோ என்கிட்ட ஒரே ஒரு பைத்தான் தான் இருக்குது. ஸோ இந்த பைத்தான் என்வரான்மெண்ட் பை டிஃபால்ட்டாக நான் பைத்தான் 3 இன்ஸ்டால் பண்ணும்போது லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் ஆச்சு. இப்போ இதை தவிர எனக்கு பைத்தான் 3.11 எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா சைமல்டேனியஸாக இந்த பைத்தான் ரீப்ளேஸ் பண்ணாத நீங்கள் அந்த பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கமாண்ட் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த உங்களோட பைத்தானோட இந்த ஆப்ட் ரெப்பாசிட்டரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். சூடோ ஆப்ட் ஆட் ஆப்ட் ரெப்பாசிட்டரி பிபிஏ டெட் ஸ்னேக் ஸ்லாஷ் பிபிஏ. ஸோ இந்த ரெப்பாசிட்டரி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் பைத்தான் என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நான் உபுண்டு மிஷினுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரெப்பாசிட்டரி உங்கள் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி லினக்ஸ் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணாத நீங்கள் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா இது நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன் அந்த ரெப்பாசிட்டரி, அதனால் எனக்கு எரர் வராது. ஆனால் உங்களுக்கு எரர் வரலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த பைத்தான் நீங்கள் அந்த ஆப் ரெப்பாசிட்டரி ஆட் பண்ணிங்க உங்களோட இதில். ஸோ இது ரொம்ப சிம்பிள். சூடோ ஆப்ட் ஆட் ரெப்பாசிட்டரி, அதுக்கப்புறமேல பிபிஏ ஹைஃபன் டெட் ஸ்னேக்ஸ் ஸ்லாஷ் பிபிஏ. ஸோ இந்த ரெப்பாசிட்டரி ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆட் பண்ண பிறகு உங்களோட அது பேக்கேஜ் மேனேஜரில் அது ஆட் ஆகிடும். இது கேட்குது டு யூ வாண்ட் டு ஆட்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா அது உங்களோட இதில் இந்த இடத்த ஆட் ஆகிருக்கு பாருங்க. தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அது டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பைத்தானோட வெர்ஷன் வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பைத்தான் 12 ஏற்கனவே இருக்குது. ஸோ நம்ம பைத்தான் 3.11 இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் பைத்தான் 3.11. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஏற்கனவே இன்ஸ்டால்டுன்னு காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் 3 12 இன்ஸ்டால் ஆயிருக்கு. நீங்கள் வேணால் தனியாகவும் இப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால்னு இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நேம் ஸ்பேஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு இது மட்டும் கிரியேட் ஆகும், அலைஸ் மட்டும் கிரியேட் ஆகும் 3.12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு பைத்தான் இருக்குது. 3.11 ஒரு பைத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.12 ஒரு பைத்தான் இருக்குது. ஸோ இது ரெண்டு பைத்தான் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ரெண்டு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் 12 வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பைத்தான் 3.12க்கு ஒரு என்வரான்மெண்ட் நமக்கு கிரியேட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். பைத்தான் 3.1 -m. அதுக்கப்புறமேல இது -m மாடியூல் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் மாடியூல். இது உங்களோட என்வரான்மெண்ட் நேம் 3.env 3.1.12. நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம்.
மை என்வரான்மெண்ட்டு 3.1.12 அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டே கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் மாடியூலே இல்லை. ஸோ இந்த மாடியூல் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் டெஸ்ட்டுன்னு. ஸோ சிடி டெஸ்ட்டு. ஏன்னா நம்ம என்வரான்மெண்ட் எல்லாமே இந்த டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறமேல் வேணும்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து எது பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட். sudo apt install அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 2.3 MB. ஸோ இது இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அந்த வெர்ஷனுக்கான விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ பைத்தான் 3.1.1 விர்ச்சுவல் என்வரான்மெண்ட். ஸோ இப்போ நம்ம திருப்பி நம்ம அந்த பழைய கமாண்டை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைத்தானு உங்களோட வெர்ஷனு ஹைஃபனு உங்களோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் மாடியூலு அதுக்கப்புறம் உங்களோட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் நேம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு ls-a. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்னு இருக்குது. ஸோ இந்த என்வரான்மெண்ட் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணோம்னா ஸோ சோர்ஸு உங்களோட என்வரான்மெண்ட் நேமு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னுன்னு இருக்கும். அதுக்குள்ளே ஆக்டிவேட்னு இருக்கும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கலாம். இந்த பழைய இதில் ப்ராம்ப்டில் உங்களுக்கு அந்த உங்களோட என்வரான்மெண்ட் நேம் வரல. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த என்வரான்மெண்ட் நேம் வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் பைத்தான்னு அடிச்சிங்கன்னா 3.12 வருது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3.12 வந்து நம்ம வந்து என்வரான்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுவே நம்ம வந்து 3.11 நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3.11 இருக்கு. ஸோ இப்போ 3.12 இருக்குது. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் 3.11 வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் உங்களுக்கு எரர் வரும். த்ரீ இது விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் இல்லைன்னு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதில் நம்ம சூடோன்னு கொடுக்கணும். சூடோ வந்து ஸோ நம்ம 3.11ஓட விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண மாதிரி 12க்கு எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரியே வந்து நம்ம வந்து 11க்கும் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 11 கிரியேட் பண்ணும்போது இப்படி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 11 வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ண மாதிரி நம்ம வந்து இதையும் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இப்போ பைத்தான்னு அடிச்சிங்கன்னா 3.11 வருது. ஸோ நமக்கு இப்போ 2 என்வரான்மெண்ட் இருக்குது. இப்போ இதை நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா டீஆக்டிவேட்னு இருக்கும். நீங்கள் இது டீஆக்டிவேட் பண்ணோன்னா ஜஸ்ட் டீஆக்டிவேட்னு அடித்தா போதும். உங்களுக்கு வந்து இந்த என்வரான்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 என்வரான்மெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு வாட்டியும் நம்ம இந்த என்வரான்மெண்ட் எந்த பாத்தில் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு பெஸ்ட்டு ஒரு வே பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட இதில் பேஷ் ஃபைலில் வந்து ஆட் பண்ணுறது தான். ஸோ அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட நம்மளோட இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த டைரக்டரியில் இருக்கீங்கன்னு பார்த்துங்க. ஸோ இதுதான் நம்மளோட டைரக்டரி. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்வரான்மெண்ட்டோட நேமு
சோர்ஸு, என்வரான்மெண்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் பின்னு, அதுக்கப்புறமேல ஆக்டிவேட் 3.11 பின்னு, அதுக்கப்புறம் ஆக்டிவேட். ஸோ இதையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ இதுதான் உங்களோட லொக்கேஷன். ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்களோட பேஷ் ஃபைலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பேஷ் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். என்னோட ஹோம் டைரக்டரி .bashrc. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அலையஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பை 3.11. ஓகேவா? ஸோ இதை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் வந்து சோர்ஸ்னு கொடுத்துக்கணும். இங்கே எதுவுமே கேப் இருக்கக்கூடாது. பை 3.11 அந்த இதுக்கும் எதுலையுமே கேப் இருக்கக்கூடாது. அப்படியே வந்து நீங்கள் வந்து கேப் இல்லாத இது பண்ணணும். நீங்கள் கேப் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ உங்களோட அந்த எந்த இதுவோ அதை வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 12க்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு என்வரான்மெண்ட்டும் நம்ம வந்து அலைஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா பை 3.11, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பை 3.12. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நீங்கள் அதே ஷெல்லில் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட ஷெல்லு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பை 3.11. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தனோட வெர்ஷன் வந்து இது. இப்போ இதில் நீங்கள் டீஆக்டிவேட்டு பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரியே பை 3.12. ஸோ இதோட பைத்தனோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இப்போ அது எங்கே இருக்குது, எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ இதையும் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இது வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பைத்தான் 11 வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பைத்தான் 12 இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கான பிப் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கான விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணோம் 11க்கும் 12க்கும். அது எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளாக நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் கீ மூலிமா ஒரு அலையஸ் மூலிமா கிரியேட் பண்ணி அதை வந்து பேஷ் ஃபைலில் ஆட் பண்ணிவிட்டு அந்த அலையஸ் வச்சு நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து நீங்கள் எந்த வெர்ஷனுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இல்லை உங்களுக்கு 4 வெர்ஷன் வேணும் இல்லை ஒரு வெர்ஷனுக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அது நீங்கள் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.